காரணம் இருக்குங்க. உங்க அப்பாவை நான் எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி நான் உங்களை காதலிக்கிறேங்கிற விஷயம் அவர்கிட்ட சொல்லி அவரே முன்னாடி நின்று நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கணுங்க. அப்படி நான் செஞ்சே தீர்வேங்க. இந்த அர்ஜுனுடைய காதல் என்னைக்கு உங்களுக்கு தாங்க. ஜெய் மகாகாளி. பாபா, ஏன் என்ன இப்படி பண்ணிட்டீங்க? தயவு செஞ்சு என்ன விடுதலை பண்ணுங்க. விடுதலையா? விடுதலை கேக்குதா உனக்கு? இப்பவாவது உனக்கு புரியுதா என் சக்தியோட வலிமை? கண்டிப்பா பாபா, உங்க சக்தி மேல சந்தேகப்பட்டு நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன பழைய மாதிரி மாத்துங்க பாபா. இனி நீ என்னோட சக்திய பத்தி சந்தேகப்பட மாட்டே இல்ல ருத்ரா. உன்னோட குரு என்னையே நீ கேள்வி கேட்கிற அளவுக்கு வளர்ந்துட்டியா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறேன். நீ என்னோட பரம சிஷ்யனா இருக்கிறதுனால உன்னை மன்னிச்சு விட்டுறேன். இப்ப புரியுதா ருத்ரா? ஜெய் மகாகாளி. பாபா, என்ன மன்னிச்சிருங்க பாபா. என்ன மன்னிச்சிருங்க பாபா. பரவாயில்ல பாபா, மறுபடியும் அந்த நாகராணிக்கு உதவி செஞ்சது யாருன்னு கண்டுபிடிங்க. அவங்க கதையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாகராணியை பிடிக்கலாம். கண்டுபிடிக்கிறேன். நிச்சயமா கண்டுபிடிச்சே தீர்வேன். ஜெய் மகாகாளி. என்னோட சக்தியால நான் கட்டுப்படுத்தி வச்சிருந்த அந்த நாகராணிய எந்த சக்தி அவளை காப்பாத்துச்சு? நாகராணிக்கு உதவி செய்யறது யாரு? என் சக்தியை முறியடிக்கிற சக்தி எது? சொல்லு காலபைரவா, சொல்லு. அது யாருன்னு எனக்கு காட்டு. காட்டு. ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. என்ன பாபா இது? இதுல சிவலிங்கம் தெரியுது. அப்படின்னா அந்த நாகராணியை காப்பாத்துறது சாட்சாத் சிவனா? ஆமா ருத்ரா, அந்த ஈஸ்வரன் தான் பல ரூபத்துல வந்து அந்த நாகராணிய காப்பாத்திட்டு இருக்காரு. அதனாலதான் அந்த நாகராணி நமக்கு அகப்படாம போறா. என்ன பாபா இப்படி சொல்றீங்க? அப்படின்னா அந்த நாகராணி 11 வருஷம் அந்த ஈஸ்வரனை குறிச்சு தவம் இருந்து அவரோட அனுகிரகத்தை பெற்றிருக்கா. அவகிட்ட அவளோட சக்தி மட்டும் இல்லாம ஈஸ்வரனோட சக்தியும் சேர்ந்து இருக்கு ருத்ரா. இனிமே அவளை கட்டுப்படுத்தணும்னா என்னோட சக்தியோட கூட உனக்கும் சில சக்திகள் தேவைப்படுது. உனக்கும் சில மந்திர சக்திகள் தேவைப்பட்டாகுது. அந்த சக்திகள் உனக்கு கிடைக்கிறதுக்கு நீ முழு ஈடுபாட்டோட இருக்கணும் ருத்ரா.
அதுக்கு நீ தயாரா இருக்கியா? நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க பாபா. அந்த நாகராணிக்கு முடிவு கட்டுறதுக்கு நீங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்க. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி. அப்படின்னா நான் உனக்கு சில மந்திர உபதேசங்கள் செய்ய ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு பௌர்ணமி. இன்றைய பௌர்ணமி தினத்துல நாம 2 பேரும் சேர்ந்து கால பைரவனோட மந்திரத்தை சொல்லி அவனுடைய அருளை அடைஞ்சே ஆகணும். அதனால உனக்கு சில மந்திர சக்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது மூலமா நாம 2 பேரும் சேர்ந்து அந்த நாகராணிய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம். நான் மந்திர சக்தி அடைஞ்சா அந்த நாகராணிக்கு முடிவு கட்ட முடியும்னு சொல்றீங்க. நான் இப்ப தயாரா இருக்கேன். நான் என்ன செய்யணும்? அது என்ன மந்திரம்? ஜெய் மகாகாளி. ஓம் ஹம் ஷம் ஹம் ஷம் ஓம் ஹம் ஷம் ஹம் ஷம் கம் நம் கம் கம் நம் கம் சம் கம் சம் கம் சம் கம் கம் மகாகால கால भैरवाय नमः काल भैरवाय नमः शंभो शंकर शंकर शंभो शंकर शंभो शंकर महादेव हर हर महादेव हर महादेव ओम नमः शिवाय ओम नमः शिवाय இவ்வளவுதானா பாபா? அந்த நாகராணியை கட்டுப்படுத்துறதுக்கு நான் வேணும்னா ஒத்த கால்ல கூட நின்னு தவம் செய்யறதுக்கும் தயாரா இருக்க பாபா. அதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்ல ருத்ரா. ஆனா முக்கியமான ஒரு விஷயம், பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பா இந்த மந்திரத்தை நீ சொல்லி ஆகணும். ஆனா பௌர்ணமி சந்திரனோட வெளிச்சம் அது இருக்க கூடாது. அந்த வெளிச்சம் உன் உடல்ல படவே கூடாது. பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனோட வெளிச்சம் இருக்க கூடாதுன்னு அது எப்படி பாபா? குழப்பமடையாத ருத்ரா. இந்த பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனோட உதயத்துக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். சந்திரன் ஆகாயத்துல தெரியறதுக்கு முன்னாடி நீ உன்னுடைய பூஜையை முடிச்சாகணும். எந்த காரணத்தை முன்னிட்டும் நீ பூஜை பண்ணும்போது எந்த ஒரு தடையோ தடங்களோ வராம ஜாக்கிரதையா இருக்கணும் ருத்ரா. சரி பாபா, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். சரி பாபா, நான் இப்ப கிளம்புறேன். ஜெய் மகாகாளி. பாஸ், நீங்க ரொம்ப கிரேட் ரைட்டிங் தெரியுமா? நான் நினைச்ச மாதிரியே அமிர்தோட அப்பா கிட்ட நான் வேலைக்கு செய்யற மாதிரி பண்ணிட்டீங்க. உங்களுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. தேங்க்யூ 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 ஸோ மச். எல்லாம் நான் நினச்ச மாதிரி ஆயிடுச்சு. நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் மனுஷனோட ஆசைக்கு முடிவே இல்லைங்கிற மாதிரி இன்னும் ஒரு ஆசை இருக்கு. நிறைவேற்றி வைப்பியா? ரொம்ப பெரிய ஆசைலாம் இல்லை, உனக்கு அது சின்னதுதான், ஆனால் எனக்கு அது ரொம்ப பெருசு. அப்படி என்ன ஆசைன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? அது வேற ஒன்றும் இல்லை, அமிர்தோட மனசில் என் மேலே காதல் வர மாதிரி பண்ணணும். இந்த விஷயத்த உன்னால் மட்டும்தான் பண்ண முடியும். நிறைவேற்றவில்ல? அதுக்கு மட்டும் வாய்ப்பே கிடையாது. அர்ஜுன் என்னடானா பைத்தியக்காரத்தனமா என்ன காதலிக்கிறாரு. ஆனா என்னோட மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்லை. அதுக்கான வாய்ப்பையும் நான் கொடுக்க மாட்டேன். அவர் எவ்வளவு என்ன நெருங்கி வராரோ அந்த அளவுக்கு நான் விலகி போவேன். நான் அவரை எவ்வளவு வெறுத்தாலும் புரிஞ்சுக்காம என்கிட்ட வராரு. கடவுளே, அவரோட மனசுல என் நினைப்பு வராத மாதிரி நீதான்ப்பா பார்த்துக்கணும். என் மனசில் அவங்களுடைய முகம் தவிர வேற எதுவும் வராத அளவுக்கு நீதான்ப்பா பார்த்துக்கணும். ஆசைப்பட்டவளோட வாழணுங்கிறது மட்டும்தான் என்னோட ஆசை. அவளை விட்டு கொஞ்சம் கூட நான் விலகி இருக்கக்கூடாது. இந்த பொறுப்பை இப்போ நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். என் மனசுல எந்த ஒரு உணர்வும் வராம நீதான்ப்பா என்ன பார்த்துக்கணும். கைவிட்டுறாத. ஏற்கனவே நான் சரோஜாக்கும் விக்ரமுக்கும் மகளா சிக்கிக்கிட்டு இருக்கேன். இது பத்தாதுன்னு அர்ஜுனோட காதல தயவு செஞ்சு என்ன மாட்ட வச்சிடாத. உனக்கு கெஞ்சி கேக்குறேன். அர்ஜுன என்னை விட்டு தூரமா போற மாதிரி பண்ணு. இந்த ஒரு ஜென்மத்தில் எனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ண.
மிச்சம் இருக்கிற 6 ஜென்மத்தோட காதலை நான் உங்களுக்கு இந்த ஜென்மத்திலே கொடுத்துட்றேன். போதும். இந்த ஒரு ஜென்மம் அவளோட சேர்ந்து வாழ பாக்கியத்தை கூட. இதுவே எனக்கு 1000 ஜென்மமா நினைச்சுக்கிறேன். எங்களை பிரிக்காம பாத்துக்கோ ப்ளீஸ். இனிமே உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. நீ எனக்கு தான் சொந்தம். நீ எனக்காகவே பிறந்தவன் நினைச்சிட்டு இருக்க. எனக்கு தெரியும் உன் மனசுல என்னை பத்தி எதுவும் இல்லைன்னு. பட் உன்னை அடையாம நான் விட போறதில்ல. உண்மை சொல்லவா, நான் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பேங்க. உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம கண்ணில் வச்சு பார்த்துக்கிறேன். உங்க முகத்தை பிடிச்சு உங்க நெத்தில ஒரு முத்தம் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு தைரியம் எனக்கு இல்ல. உங்க முகத்தை பார்த்தால நான் எல்லாத்தையும் மறந்து போயிடுறேன். மறந்தாகணும். எக்காரணத்து கொண்டும் நான் அவரை பத்தி யோசிக்க கூடாது. என் மனசுல அர்ஜுனுக்கு இடம் கிடையாது. என் அப்பா அம்மாவை கொன்னவங்களை தேடி கண்டுபிடிச்சு அழிக்கணும். அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். இதான் என் லட்சியம். இது ஒண்ணுதான் இந்த ஜென்மத்துல எனக்கு முக்கியம். அமிர்தோட நான் சேர்ந்து வாழணும். அதுக்கு உன்னுடைய அருள் எனக்கு வேணும். அமிர்தம் எனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணு. நான் உனக்கு அங்க பிரதட்சணம் பண்றேன். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உருள்றேன். இது கொஞ்சம் ஓவரா இருக்குல்ல? என்னத்த பண்றது? காதலிச்ச பொண்ணு அடையணும்னா எல்லா பசங்களும் எமோஷனல் ஆயிடுவாங்க. இல்லாத கோரிக்கை எல்லாம் உன் முன்னாடி வைப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள என்னையும் ஒருத்தர நினைச்சுக்கோங்க. அவங்க மனசுல கொஞ்சோண்டு இடம் எனக்கு கொடுத்தா போதும். அந்த கொஞ்ச இடத்துல சூப்பரா ஒரு வீடு கட்டி சூப்பரா குடும்பம் நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. ஏன் சொல்றேன்னு தெரியுமா? அமிர்தை விட முக்கியமானவங்க இந்த உலகத்துல எனக்கு வேற யாரும் கிடையாது. எனக்கும் அப்படிதான். நீ தாண்டா முக்கியம். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் ஆஸ்திரேலியால இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கேன். கடவுளே, அர்ஜுனோட அந்த இதய கோட்டையில எப்படி நுழையிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ப்ளீஸ், நீ தான் அதுக்கு ஒரு வழியை எனக்கு காட்டணும். காட்டுவல்ல? சத்தியமா சொல்றேன். அர்ஜுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அமிர்தானா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க எனக்கு கிடைச்சே ஆகணும். ப்ளீஸ் கடவுளே, இந்த ஏழை காதலன் மேல உன் கருணையை காட்டுப்பா. கரண். அம்மா, அர்ஜுன் எங்க? அர்ஜுன் எங்கன்னு என்ன கேக்குறீங்க? எனக்கு எப்படி தெரியும்? அவன் எங்க போயிருக்கானே எனக்கு தெரியாது. என்கிட்ட பொய் சொல்ல வேண்டாம் கரண். அர்ஜுன் காலையில வீட்டை விட்டு போகும்போது மயூரி கிட்ட ஏதோ புதுசா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கானா. இங்க பாரு, அவன் உன்கிட்ட சொல்லாம எந்த ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டான். சொல்லு, இப்ப அவன் எந்த வேலைக்கு போய்கிட்டு இருக்கான்? ஏமா ஒவ்வொரு தடவையும் அர்ஜுன் எங்கேயாவது போனா என்ன பிடிச்சு கேக்குறீங்க? நான் உண்மையதாமா சொல்றேன். அவன் எங்க போயிருக்கானே எனக்கு தெரியாது. திரும்ப திரும்ப நீ பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. பெத்தவகிட்டே நீ உண்மையை சொல்ல மாட்டியா? தெரிஞ்சாதானமா உண்மையை சொல்றதுக்கு. நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்கம்மா. எனக்கு எதுவுமே தெரியாது. ப்ளீஸ் என்ன வற்புறுத்தாதீங்க. இன்னொரு வாட்டி அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணுமா. அத்தை, அர்ஜுன் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். நீ என் கால் அட்டன் பண்ணலனாலும் பரவாயில்ல, என்னை அவாய்ட் பண்ணாலும் பரவாயில்ல, என் கூட சரியா பேசினாலும் பரவாயில்ல. அதனால இப்ப என்ன? இதுக்கெல்லாம் மனசுடைஞ்சு நான் உன்னை விட்டு போயிடுவேன் மட்டும் நினைக்காத. என்னைக்கு இருந்தாலும் நான் தான் உன் பொண்டாட்டி. உண்மையை சொல்லுங்க, அர்ஜுன் எங்க போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும். அவன் வேற ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்திருக்கான். ஓ அப்படியா? அப்புறம் எதுக்கு அத்தை கேட்டப்போ எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்தீங்க? அப்புறம் எதுக்காக அத்தை கிட்ட போய் சொன்னீங்க? வேற என்ன பண்றது? அம்மா கிட்ட உண்மையை சொன்னா அவங்க மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. அவங்க மனசு உடைஞ்சு போயிடுமேன்னு எத்தனை நாள் தான் உண்மை மறைச்சு வைப்பீங்க? என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியில வந்துதானே ஆகணும். அது சரி, அர்ஜுன் எதுக்காக வெளியில வேற வேலை செய்யணும்? நம்ம கம்பெனில வேலை செய்ய அவருக்கு பிடிக்கலையாமா? அது அவனோட பர்சனல் விஷயம். அவனோட விஷயத்துல என்னால தலையிட முடியாது. ஏங்க, அது எப்படி அர்ஜுனோட பர்சனல் விஷயமாகும்? அர்ஜுனோட விஷயம் வந்தா இந்த வீட்ல எல்லாருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு அத்தையும் பாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவனுக்கு இன்னும் 1.5 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி வைக்கலனா பெரிய கண்டம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
சாதாரண கண்டம் இல்லைங்க. அந்த கண்டத்துல உங்க தம்பி செத்தாலும் செத்துருவாராம். அந்த சாவு ஒரு பாம்பால ஏற்படும் சொல்லிருக்காங்க. ஹேய், இந்த லட்சணத்துல அர்ஜுன் எப்பவும் பாம்பு 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 பின்னாடி தானே சுத்திக்கிட்டு இருக்கான். என்னங்க, எனக்கு ஒரு சந்தேகம். அர்ஜுன் எது வேலையில சேர்ந்திருக்கான்னு சொன்னீங்கல்ல, அதுவும் நிச்சயமா ஒரு பாம்பு பின்னாடி சுத்துற வேலையா தான் இருக்கணும். சித்ரா, சந்தேகப்படுறதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. மறுபடியும் இந்த மாதிரி எல்லாம் பேசாத. நான் ஒண்ணு தொட்டத்துக்கெல்லாம் சந்தேகப்படலங்க. மனசுல தோணுச்சு சொன்ன அவ்வளவுதான். கண்ணை திறந்து பாரு, இங்க எங்கேயுமே பாம்பு இல்ல. இல்லங்க, இங்கதான் எங்கேயோ இருக்கு. அது என்ன கடிக்க போகுது. நான் இனிமே இந்த வீட்ல இருக்க மாட்டேன். அமைதியாரு, பொறுமையாரு. இந்த பார், நீ பாம்பு பார்த்தது ஒரு பிரமையா இருக்கலாம். ஏங்க, நான் அந்த டிராயர் ஓபன் பண்ணும்போது அதுல இருந்த பாம்பு என்ன கடிக்க வந்துச்சு. நான் பயந்து அங்க இருந்து ஓடி வந்துட்டேன். இல்ல ராஜி, நீ சொல்ற மாதிரி பாம்பு இந்த வீட்ல இருந்தா அது இங்கதானே இருக்கணும். எங்க போச்சு? எங்க போச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் தான் அந்த பாக்ஸ்ல நகை பணம் எல்லாத்தையும் வச்சேன். இப்போ அந்த பாக்ஸ்ல பாம்பு தான் இருக்கு. நான் என் கையால தேடிக்கிட்டு வந்த நகை மறுபடியும் சரோஜா ரூம்குள்ள எப்படி போச்சு? ஆமால, எப்படி போச்சு? ஏங்க, எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த அமிர்தா ஏதோ மாய மந்திரம்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்லாம கொள்ளாம அடிக்கடி எங்கேயும் வெளியே போயிட்டு வராங்க. ஆமா ராஜி, நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் அவன் மேல சந்தேகம் வருது. அவ நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து நானும் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். மத்த பொண்ணுங்க மாதிரி அவ கலகலன்னு இருக்கிறதே இல்ல. எதையோ இழந்த மாதிரியே சீரியஸா இருக்கா. அவ யாரு, எங்க இருந்து வந்தா, இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்தா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாகணும். நீங்க எது செய்யறதா இருந்தாலும் எச்சரிக்கையா இருங்க. இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் நம்ம கதை முடிஞ்சிடும். ஏன்னா அவ நம்மள என்ன பண்ணுவான்னே தெரியாது. நீ ஒன்னும் கவலைப்படாத ராஜி. நீ சொல்ற மாதிரி அவ எங்காவது மந்திரமாயம் கத்துக்கிட்டு இருந்தானா அதை அவளுக்கே எப்படி திருப்பி விடணுமோ அது எனக்கு நல்லா தெரியும். பாத்துக்கிட்டே இரு ராஜி, கூடிய சீக்கிரமே நான் அவ கதையை முடிச்சு காட்டுறேன். என்ன செய்யறதா இருந்தாலும் சீக்கிரமா செய்யுங்க. அவ இந்த வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்ததுல இருந்து மனசே நிம்மதி இல்லாம தவிக்குதுங்க. நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இப்பவாவது நீங்க செய்யற தப்பையும் உங்க குணத்தையும் மாத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. இல்லைன்னா அடுத்த வாட்டி பாம்பு கடிப்பட்டு செத்து போவீங்க. அதுல இருந்து உங்களை காப்பாத்த யாராலையும் முடியாது. ஹாய்மா, என்ன இங்க உட்காந்துருக்கீங்க? அப்பாக்காக வெயிட் பண்றீங்களா? இல்ல, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாடா இங்க. எங்கம்மா? வாடா என் கூட. இப்ப சொல்லு, நீ ஏதோ புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன்னு மயூரி என்கிட்ட சொன்னாளே, அது உண்மைதானா? அதுக்குள்ள அந்த லூஸ் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? முதல்ல அவகிட்ட சொன்னது என்னோட தப்புதான். ஓட்ட வாய் எல்லாத்தையும் வளர வச்சிருக்காளே. ஏண்டா அமைதியா நிக்கிற அர்ஜுன்? பதில் சொல்லு. எந்த வேலைக்குடா போற நீ? இல்லம்மா, நான் எந்த வேலையிலையும் சேரலையம்மா. அவ சும்மா உன்கிட்ட போய் சொல்லிருக்காமா. நீ என்கிட்ட போய் சொல்லாத அர்ஜுன். என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, நீ எந்த வேலையிலயும் சேரலையா? அம்மா, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன் சத்தியம் பண்ண சொல்றீங்க? வேற வழி இல்லையே. நீ சாதாரணமா கேட்டா உண்மையை சொல்ல மாட்டேங்கிறியே, அதனாலதான். சொல்லு, நீ வேலைக்கு சேர்ந்திருக்கிறது உண்மைதானே? ஆமாமா, நான் விக்ரம்னு ஒருத்தர்கிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்கேன். அவருக்கும் நம்மள மாதிரியே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கு. என்னடா அர்ஜுன், நீ எதுக்காகடா வேற யார்கிட்டயோ போய் வேலைக்கு சேர்ந்த? உங்க அப்பாவோட கம்பெனில உனக்கு எவ்வளவோ வேலை இருக்கு. அதுக்கே உன்னை அவர் வா வான்னு தினமும் ஆபீஸ்க்கு கூப்பிடுறாரு. வேலைக்கு போறதா இருந்தா உங்க அப்பா கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்கலாம்ல. மத்தவங்க கிட்ட போய் வேலை செய்யற தலையெழுத்து உனக்கு எதுக்குடா? முதல்ல அந்த வேலையை விட்டுட்டு உங்க அப்பா ஆபீஸ்க்கு போ. அவருக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது. அம்மா ப்ளீஸ், இந்த ஒரு விஷயத்துல என்ன நீங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அப்பாவோட ஆஃபீஸ்க்கு போனா அங்க நான் எல்லாத்துக்கும் அப்பா மேல தான் டிபெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. எனக்கு எந்த ஃப்ரீடமும் இருக்காது. அதுவும் இல்லாம நான் அவரோட பையங்கிறதுக்காக நான் என்ன தப்பு பண்ணாலும் லீனியன்ஸ் கொடுப்பாங்க. செய்யற தப்பெல்லாம் மன்னிச்சிட்டு இருந்தா தப்ப திருத்திக்க முடியுமாமா? வேலையை கத்துக்க முடியுமா? அது முடியாதுல்ல. அப்பாவோட ஆஃபீஸ்க்கு போனா என்னால ப்ரொஃபஷனலா இருக்க முடியாது. அதுக்காக தான்மா வேற ஒரு இடத்துல நான் வேலையை தேடிக்கிட்டேன்.
அதுவும் இல்லாம அங்க எனக்கு கிடைக்கிற சந்தோஷமும் நிம்மதியும் வேற எங்கேயும் கிடைக்காதுமா. நான் இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குமா. அங்க எவ்வளவு வேலை செஞ்சாலும் டயர்ட்னஸ் டென்ஷன் எதுவுமே இருக்காது தெரியுமாமா. நான் செய்யற அந்த வேலையில எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குமா. என்னடா அர்ஜுன் இது, நீ விஷ்ணுவோட பையன்டா. அப்பாவோட கம்பெனில வேலை செய்யறத விட்டுட்டு வேற யாரோட கம்பெனிலயும் போய் வேலை செய்யறது நல்லவா இருக்கு? இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்ச உங்க அப்பா பத்தி என்ன நினைப்பாங்க? அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. நான் விஷ்ணுவோட மகங்கிற விஷயத்த யாருக்கிட்டயுமே சொல்லல. இதனால அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா. நான் பாத்துக்கிறேம்மா. அர்ஜுன் ப்ளீஸ்மா, நான் ஏதோ ஒரு வேலையை செய்ய கிளம்பியிருக்கேன்ல. இப்படி எல்லாம் நீங்க தடுக்கிறதா இருந்தா நான் இனிமே வேலையே செய்யாம சும்மாவே இருந்துருவேன்.